வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரார். களத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடமான அந்த களத்திர காரகத்திலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியிலேயே இருப்பார். இந்த 45 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும், ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பவர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள், ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள், ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும், இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 7ஆம் ராசி, அதாவது இந்த ராசியிலேயே செவ்வாய் பயிற்சியாகி வருகிறார். இந்த இடத்துல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாயின்றவர் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு தனக்காரகன் உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கிறதுனால வரவேண்டிய வருமானங்கள், தடைப்பட்ட வருமானங்கள், இது எல்லாமே அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். தொழில் ரீதியாக யார் யாருக்கெல்லாம் தடைப்பட்டு இருக்கோ, வருமானங்கள் வரவேண்டியது தடைப்பட்டு இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசியில சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். இந்த ராசியில சூரியன் நீச்சம் அடைகிறார், சனி உச்சம் பெறுகிறார். இந்த 3 கிரகங்களின் அமைப்பு இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய உழைப்பாளிகள், உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. சனி உச்சம் பெறதுனால உழைப்பு மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு வேதமாகவே இருக்கும். அந்த உழைப்பை தவிர வேற எதையுமே இவர்கள் நினைத்து பார்க்கவே மாட்டாங்க. ஒரு பெரிய அதிகாரியா இருந்தா கூட அந்த இடத்துல அலுவலகத்துல கீழ்மட்ட லெவல்ல போய் இவர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். அதனாலதான் அங்க சூரியன் நீச்சம் அடைகிறார். சூரியன்றது ஒரு நிர்வாக திறமை இருக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அந்த காரக கிரகமே இந்த ராசியில நீச்சம் அடைகிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்கள் எவ்வளோ ஒரு உயர் பதவி கொடுத்தாலும் அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்து சில வேலைகளை தானாகவே முன் வந்து செய்வாங்க. இதனால இவர்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அவர்களினுடைய தன்மானம் பாதிக்கப்படும். அந்த மாதிரிலாம் என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. யார் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம், நானே இறங்கி வேலை செய்யறதுல எனக்கு ஒரு முழு விதமான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் செய்வாங்க. இந்த துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7ஆம் இடம்ன்றதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துடும். இவர்கள் சின்ன வயதுலேயே அந்த ஒரு 90s 80ஸ்ல பிறந்தவங்களுக்கு, 90ஸ்ல பிறந்தவங்களுக்குலாம் அவர்களினுடைய திருமண வயதிலேயே இவர்களுக்கு கரெக்டாக அந்த திருமணம்ன்றது நடைபெறும். இந்த காலகட்டத்தில், அதாவது 2K அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, பிறந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா
காதல்ல நிறைய ஒரு ஆசை அப்படின்றது இவர்களுக்கு, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த காதல் செய்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு அதிகப்படியாக ஒரு பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் குடும்பக்காரகன் தன்னுடைய ராசியின் மீதே பயணிக்கிறதுனால, களத்திரக்காரகனும் தன்னுடைய ராசியின் மீதே பயணிக்கிறதுனால இவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு சந்தோஷம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக தான் இந்த 45 நாட்கள் இருக்கும். நீங்க எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத விதமாக திருமணங்கள் நடைபெறும். இந்த திருமணத்தினால உங்களுடைய வாழ்க்கை ஒருபடி முன்னேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது, உங்களுடைய வேலையில நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு காலகட்டமாக, இது நாள் வரைக்கும் ஒரு உயர் பதவிகளுக்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனாலும் அந்த உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு விவாகரத்தான அந்த குடும்பங்கள் கூட மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம். குழந்தைகள்னால சில பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும், அதே குழந்தைகள்னால நீங்க மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் வேலை ரீதியான சில அமைப்புகள் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு நேரமாக இருக்கும். நிறைய துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை கிடைக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 4-6 மாத காலமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த வேலையில ஒரு ரிஜெக்ஷன்ன்றது வருது. என்ன காரணம்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த காரணமே தெரியாம வேலை இல்லாமல் திண்டாடுபவர்களுக்கு இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு தொழிலை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். தேவையான ஒரு முதலீடு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம தொழில் தொடங்கணும்னு நீங்க ஒரு கனவாக இருந்துட்டு இருந்தீங்க, அந்த தேவையான முதலீடு இப்போ கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த 45 நாட்கள்ல ஒரு துணிந்து நீங்க உங்களுடைய தொழிலை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருட 10 வருட கனவாக கூட இருக்கலாம். இது இந்த 45 நாட்கள்ல நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அடுத்து விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலையும் சரி வேலையிலையும் சரி சில சிரமங்களுக்கு இடையில நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய பேர் வேலை இழப்புகள் இருந்தாலும் புதிதாக வேலை கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு வருமானங்கள், நீங்க எந்த பதவிக்கும் நீங்க ஆசைப்பட மாட்டீங்க, ஆனாலும் அந்த இடத்துல ஒரு டெசிக்னேஷன் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க நினைத்த ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சந்திர திசை குரு புத்தி, அடுத்து பார்த்தீங்கன்னா குரு திசை சனி புத்தி, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத வருமான குறைச்சலையும், அதாவது வருமான பற்றாக்குறையையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாம் பத்தி இந்த செவ்வாய் பயிற்சியில உங்களுக்கு எந்த மாதிரியான இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்றத கேட்கணும் தெரிஞ்சுக்க விரும்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.